ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் கீதா மகாத்மிய ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம். இந்த ஸ்லோகத்தின் விளக்கம்: மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. அதாவது நம் உடல், நம் தேகம் அசுத்தமாக இருந்தால், அதாவது அழுக்காக இருந்தால், இந்த அழுக்கை, இந்த அசுத்தத்தை சுத்தமாக மாற்றுவதற்காக ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஜலத்தில் ஸ்நானம் செய்கிறார்கள், குளிக்கிறார்கள் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். அதனால் நம் தேகத்தில், நம் உடலில் இருக்கும் அந்த அழுக்கை, அந்த அசுத்தத்தை நீக்க நாம் தினம் தினம் ஜலத்தில் ஸ்நானம் செய்கிறோம். சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம். அதே போல சம்சாரம் என்னும் இந்த அழுக்கை, இந்த அசுத்தத்தை விலக்குவதற்காக, இந்த அசுத்தத்தை சுத்தமாக்குவதற்காக நாம் கீதை என்னும் நீரில் நீராட வேண்டும் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். அதாவது எப்படி நம் தேகத்தில், நம் உடலில் இருக்கும் அழுக்கை விலக்குவதற்காக, இந்த அழுக்கை சுத்தம் செய்வதற்காக தினம் தினம் ஜலத்தில் நீராடுகிறோமோ, ஸ்நானம் செய்கிறோமோ, அதுபோலவே இந்த சம்சாரம் என்னும் அழுக்கை விலக்க வேண்டும் என்றால், இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால், இந்த கீதை என்னும் நீரில் நீராடினால் மட்டுமே போதும். அதாவது பகவத்கீதையை பாராயணம் செய்தாலே போதும் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். கீதா மகாத்மிய ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.